வணக்கம். நான் ராஜபிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் டெம்பரேச்சர் டிபெண்டிங் அப்பான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வான்காஃப் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெம்பரேச்சர் டிபெண்டிங் அப்பான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் கிப்ஸோடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் ஆஃப் கேபி. இந்த டெம்பரேச்சர் இந்த சைடில் வந்துடும். delta G naught by T minus RT ln of Kp equation number 1. Hence இப்போ இதோட dou by dou T ஆல multiply பண்ண போகிறோம். dou del G naught divided by T divided by dou T is equal to minus RT. இங்கே வந்து d ஃபார்ம் வரணும். d ln of kb by dt. இது வந்து ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த கிப்ஸோடைய ஈக்குவேஷன்ஸு ஏற்கனவே நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dou of del G naught by T divided by dou T is equal to minus del H naught by T square. Equation number 3. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் ஈக்குவல்னா ரைட் சைட்லையும் ஈக்குவல் தான். அப்போது LH is equal to RH சொல்லுவாங்க இல்லையா, அது போல். Hence the equation 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவல் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், அதனால் இது ரெண்டுத்தை எடுத்து நம்ம எழுதுகிறோம். மைனஸ் ஆர்டி டி லான் ஆஃப் கேபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஹெச் நாட் பை டி ஸ்கொயர். ஸோ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். இருக்கிற டேர்ம் அப்படி எழுதுங்க. ஆர்டி d ln of kp by dt is equal to del h naught by t square. இப்போ இதில் வந்து r வந்து இந்த சைடில் போயிடும். ஸோ அது மாதிரி எழுதணும். d ln of kp by dt is equal to இந்த சைடில் இந்த r வந்து கீழே வரணும். del h naught by rt square. ஈக்குவேஷன் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் 4ல் தான் வேர் del h நாட்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 4 வந்து இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன சொல்லலாம்னா வான்காஃப் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனே இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் ஃப்ரம் த வான்காஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணுறோம். இன்டெக்ரல் ஆஃப் டி லான் ஆஃப் கேபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டெல் ஹெச் நாட் பை ஆர்டி ஸ்கொயர். இந்த டிடி வந்து இந்த சைடில் போயிடும். d ln of kp is equal to del h naught by rt square dt. இப்போ இதில் கான்ஸ்டன்ட் டேர்மை வெளில கொண்டு வரோம். del h naught by r dt by t square. இப்போ மிச்சம் இங்கே டேர்மை d ln of kp அப்படி இருக்கும். இப்போ
இப்போது இந்த இடத்துல இன்டகிரேஷனை 1/t² இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். therefore 1/x² இருந்துச்சுன்னா -1/x 2 - 1 இப்படி இருக்கும். -1/x. ஸோ இப்படி -1/xனால் இந்த டேர்முக்கு என்ன வரும் அப்படின்னா -1/tன்னு வரும். இப்போ இதை அந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இன்டெக்ரல் இந்த சைடில் பண்ணும்போது d போயிட்டு ln of kp is equal to del h naught by r. அதை அப்படியே எழுதுகிறோம். இதை இன்டெக்ரல் பண்ணுறோம். இந்த டேர்ம் வரப்போகுது -1/t. இதுதான். ஓகேவா? இதை இன்டகிரேஷன் பண்ணோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அது எந்த வேல்யூஸ் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் c இன்டெக்ரல் வச்சுக்கலாம். ஸோ இதை இன்னும் நம்ம கரெக்டாக எழுதணும்னா ln of kp is equal to -del h naught by rt எழுதுங்க ப்ளஸ் c. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் இன்டெக்ரல் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது y ஆக்சிஸ், இது ஃபுல்லாக ஸ்லோப்பு, இது mx, இது c. இப்போ இந்த cன்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட், இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலாவில் படி நம்ம ஒரு வரைஞ்சோன்னா y ஆக்சிஸ்க்கு ln of kp, x ஆக்சிஸ்க்கு 1/t, ஸ்லோப் என்ன வந்திருக்கு -del h naught by rன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்டர்செப்ட் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லோப்பில் இன்னொரு இதை சொல்லணும்னா எனக்கு வந்து del h naught வேல்யூஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா மைனஸ் இந்த சைடு r போச்சுன்னா r இன்ட்டு ஸ்லோப்பு சொல்லலாமா? r இன்ட்டு ஸ்லோப் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் 5 வச்சு நம்ம 2 டெம்பரேச்சரில் யூஸ் பண்ண போகிறோம், T1 அண்ட் T2. அதே மாதிரி ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி KP1 அண்ட் KP2வை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எந்த டைமில் நாமளே ஒரு அசியூம் பண்ண போகிறோன்னா del h naught a constant ஓவர் திஸ் டெம்பரேச்சர் ரேஞ்சில் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன் 5ல் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 5ல் இன்டெக்ரல் d ln of kp is equal to del h naught by r integral of dt by t². இதான் ஈக்குவேஷன் 5. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஈக்குவேஷன் 2 டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோம் இங்கே. இப்போ T1 இது T2. அதே மாதிரி ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டில் KP1 KP2 யூஸ் பண்ண போகிறோம். இங்கே KP1 KP2ன்னு எழுதுகிறோம். எப்பயுமே இன்டெக்ரலில் எழுதும்போது ஃபைனல் டெம்பரேச்சர்லேருந்து இனிஷியல் டெம்பரேச்சர் எழுதுகிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை இன்டெக்ரல் பண்ணுங்கள். அப்போது டி ஃபார்ம் போயிடுச்சு. உங்களுக்கு ln of KP2 மேலே ஃபைனல்லேருந்து இனிஷியலுக்கு வரணும். KP1 is equal to del h naught by r எழுதுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தான் 1/x² இன்டெக்ரல் பண்ணால் -1/xன்னு வரணும். ஸோ இதே டேர்ம் தான் 1/t²னா -1/tன்னு வரணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இனிஷியல், அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர்லேருந்து இனிஷியல் டெம்பரேச்சர் மாற்றணும். T2 T1 அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது -1/ ஃபைனலாக நமக்கு டெம்பரேச்சரில் T2 மைனஸ் ஆஃப் அடுத்தது இனிஷியல் டெம்பரேச்சர் -1/T1. ஓகேவா? del h naught by r இந்த இடத்துல மைனஸ் எல்லாத்தையும் மாற்றுங்க. மைனஸ் ப்ளஸ்ஸு
1 by T1 del H naught by R. இப்போ இதை LCM எடுங்க T1 T2 இது இந்த சைடில் போயிடும் இது இந்த சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மைனஸ் T1 ப்ளஸ் T2. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மைனஸை மாற்றி எழுதும்பொழுது del H by R T2 minus T1 divided by T1 T2 இப்படி எழுதலாமா? ln of Kp2 by Kp1. This is equation of integral Van't equations. This is equation of integral Van't equation. இந்த ஈக்குவேஷன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று டெல் ஹெச்சோடைய அதாவது டெல் ஹெச் நாட்டோடைய வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா KP2வும் KP1ம் டெம்பரேச்சர் T1 T2வும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லது இந்த இடத்துல இந்த பாயிண்டில் எழுதிருப்போம், இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம டெல் ஹெச் வேல்யூயை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா KP1ம் T1ஓடைய வேல்யூஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி KP2ஓடைய வேல்யூஸும் T2 வேல்யூஸும் கண்டுபிடிக்க முடியும். இதை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஆல்சோ KP1 அண்ட் KP2 நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா T1 T2 வேல்யூ அதே மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டெல் ஹெச் நாட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.